ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அன்மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான பீட் மார்க்கை சூஸ் பண்ணி உள்ளே வந்துக்கலாம். இதுக்கப்புறம் எப்படி தான் நம்ம பீட் மார்க் இருக்கும், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் லிங்கை தொட்டு உள்ளே வந்துக்குங்க. இந்தமாரி லெட்டர்ஸ் இருக்கும். லெட்டருக்கு அடுத்த பீட் மார்க்கு எம்டியாக இருக்கும். அந்த எம்டியாக இருக்கிற பீட் மார்க்கெலாம் நம்ம ஃபோட்டோ சூஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ லெட்டருக்கு அடியில் அந்த பீட் மார்க் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதை சூஸ் பண்ணி ப்ளஸ் ஐக்கன் பண்ணி மீடியா வந்து நம்ம தேவையான ஃபோட்டோவை சூஸ் பண்ணி அதை ரைட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியாவை கொடுத்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபோட்டோவை தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஜூம் பண்ணிட்டு ஃபோட்டோவை தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துட்டு நம்ம அடுத்த நெக்ஸ்ட் பீட் மார்க்கில் வச்சு அதை கட் பண்ண போகிறோம். வச்சு மூணாவது இருக்கிற ஆப்ஷனை கொடுத்து கட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஃபோட்டோ செட் ஆகிடுச்சு. அடுத்த பீட் மார்க்கில் வந்து லெட்டர் இருக்கும். அதுக்கு அடுத்த பீட் மார்க்கில் தான் நம்ம ஃபோட்டோ சேர்க்க போகிறோம். அந்த பீட் மார்க்கில் வச்சு ப்ளஸ் ஐக்கன் பண்ணி மீடியாவுக்குள்ளே வந்து நம்ம தேவையான அடுத்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணி 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பீட் மார்க்கில் வச்சு நம்ம தேவையான அளவுக்கு ஃபோட்டோ ஜூம் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பீட் மார்க்கு அந்த ஏரை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பீட் மார்க்கு போய்டும். அதோட கட் ஆப்ஷனை கொடுத்து கட் பண்ணிக்கலாம். அடுத்த லெட்டர் இருக்கும். அடுத்து இதேமாரி ஃபோட்டோ இருக்கும். ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து அடுத்தது செட் பண்ணுறேங்க. செட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறேங்க. இந்தமாரி தான் நம்ம எல்லா ஃபோட்டோவும் எல்லா பீட் மார்க்கும் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபோட்டோலாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி நம்ம ஃபோட்டோலாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் 2 ப்ரீசெட் கொடுத்து வச்சுருப்போம். மேலே வந்து கலரிங் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்போம். அதை அழுத்தி பிடிச்சி காப்பி லேயர் கொடுத்துக்கலாம். லேயரை காப்பி பண்ணிட்டு பேக்கை வந்துட்டு நம்ம பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த லேயரை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு தேவையான லென்த் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வீடியோக்கு ஃபுல் லென்த்து இருக்குது. இப்போ நம்ம பேக் வந்துடலாம். பேக்கை வந்துட்டு ஷேக் அப்படி ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ஃபோட்டோ அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு காப்பி எஃபெக்டை கொடுத்து காப்பி பண்ணிட்டு பேக்கை வந்துட்டு இப்போ நம்ம வந்து பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லெட்டருக்கு பக்கத்தில் இருக்க எல்லா ஃபோட்டோவிலையும் இந்த ஷேக் எஃபெக்டை நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். எஃபெக்டை கிளிக் பண்ணி 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்த ஃபோட்டோ இந்த லெட்டருக்கு அடுத்து இருக்கிற அடுத்த ஃபோட்டோலையும் இதேமாரி நம்ம எஃபெக்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது லெட்டரில் இருக்கிற ஃபோட்டோவை சூஸ் பண்ணி எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஷேக் எஃபெக்டை கொடுத்துக்கலாம். அந்தமாரி நம்ம இருக்கிற எல்லா எஃபெக்ட்டையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ லெட்ரு முடிகிற அடுத்த ஃபோட்டோவை வந்து நம்ம இந்தமாரி இப்போ பேக்கை வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணி 2வது இருக்கிற ஷேக் எஃபெக்டை காப்பி பண்ணி அடுத்தது பீட் மார்க் ப்ரீசெட்டுக்குள்ளே போய்க்கலாம். போயிட்டு அடுத்தது இந்த லெட்டருக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த இமேஜில் வந்து நம்ம இதை பேஸ்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா இமேஜுக்குமே இந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் தான். நம்ம இப்போ எல்லா ஃபோட்டோவுக்கும் நம்ம வந்து எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் எல்லா ஃபோட்டோக்கும் இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஃபோட்டோக்கும் இந்த பீட் மார்க்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துங்க, எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோவை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிள்ளைக்கான கொடுத்து ஆள் கொடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.